அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நான் ஜோதிடர் திருப்பூர் எஸ்பி நாகராஜ். இன்னைக்கு நாம என்ன பார்க்கலாங்கன்னீங்கன்னா, ஒருத்தரோட ஜாதகத்துல லக்னம் மகரமாகி, சரிங்களா, மகர லக்னமாகி அந்த மகர லக்னத்துல சந்திர பகவான் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட செயலுள்ளவராக இருப்பார், எந்த மாதிரியான பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாங்களா? நம்ம சந்திரன்னு போயிட்டோம்னா அங்க ரெண்டு வகையான பலன் பார்த்தாகணும் இல்லைங்களா? வளர்பறை சந்தனுக்கு ஒரு பலன், தேய்பிறை சந்தனுக்கு ஒரு பலன் இல்லைங்களா? வளர்பறை சந்தன்னா சுபபலன், தேய்பிறை சந்தன் அசுபபலன். வளர்பறை சந்தன் சுபகரகம், தேய்பிறை சந்தன் அசுபகரகம். இது ஜோதிடத்தினுடைய அமைப்பு, சரிங்களா? அதுவும் வளர்பறை சந்தன்கிற போது குருவுக்கு நிகரான சுபகரகம் ஆயிடுவார் சந்திர பகவான். ஒரு சுபகிரகம் லக்னத்தில் இருந்தாலே, சரிங்களா, இப்ப நம்ம வளர்பறை சந்திரனுக்கு முதல்ல பார்த்தோம், சரிங்களா? வளர்பறை சந்திரனாகி மகர லக்னத்தில் உட்காரும் போது அந்த ஜாதகருடைய குணங்கள் நல்ல குணங்கள், நல்ல செயல்களா இருக்கும். ஒரு சுபகிரகம் லக்னத்தில் இருந்தாலே அந்த ஜாதகர்கிட்ட நல்ல குணங்களும் நல்ல செயல்களும் மேலோங்கி இருக்கும். எந்த சுபகிரகமா இருந்தாலும் சரி, அது குருவா இருந்தாலும் சரிங்க, அது சுக்கிரனா இருந்தாலும் சரி, புதனா இருந்தாலும் சரி, வளர்பறை சந்திரனா இருந்தாலும் சரி, இயற்கை சுபகிரகங்கள் எந்த லக்னத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகரிடத்தில் நல்ல குணங்களும் நல்ல செயல்களும் மேலோங்கி இருக்கும். ஆனா அதே நேரத்துல ஆகாத ஆதிபத்தி வாங்கி இருந்தா அந்த ஆகாத ஆதிபத்தியத்துக்கு உண்டான குணங்களும் செயல்களும் கலந்தே இருக்கும், சரிங்களா? சுபகிரக தன்னுடைய கிரக காரகத்துக்கு உண்டான நல்ல பலன்கள் குணங்களை செயல்களை கொடுத்துரும். ஆனா வாங்கின ஆதிபத்தியம் ஆகாத ஆதிபத்தியம்னா அந்த ஆகாத ஆதிபத்தியத்துக்கு உண்டான குணங்களும் செயல்களும் அந்த ஜாதகர்கிட்ட கலந்துதான் இருக்கும், சரிங்களா? இந்த அமைப்புல வளர்பறை சந்திரன் மகர லக்னத்தில் அமர்ந்திருக்கிற போது அவர் வாங்கின ஆதிபத்தியம் ஏழாம் அதிபத்தி வாங்கி உட்கார்றார். நல்ல ஆதிபத்தியம், சரிங்களா? கேந்திராதிபத்தி வாங்கி உட்கார்றார். அப்படிப்பட்ட அமைப்புல வளர்பறை சந்திரன் ஏழாம் அதிபத்தி வாங்கி மகர லக்னத்தில் உட்காரும் போது அந்த ஜாதகர்கிட்ட சிறந்த நற்குணங்களும் சிறந்த நற்செயல்களும் இருக்கும், மேலோங்கி இருக்கும், சரிங்களா? இதுல இன்னொரு விசேஷம் என்ன தெரியுங்களா? மகர லக்னத்துக்காரங்களுக்கு, லக்னத்துக்காரங்களுக்கு மட்டும், மகர லக்னத்து ஜாதகர்களுக்கு மட்டும் நல்ல குணங்கள் நல்ல செயல்கள் இல்லைங்க. அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை, அமைந்த வாழ்க்கை துணை, அமைய போகிற வாழ்க்கை துணைக்கும் நல்ல குணங்களும் நல்ல செயல்களும் இருக்கு. ஏன்னா அந்த வீட்டு அதிபதி வளர்பறை சந்திரனா உட்காராரு இல்லைங்களா? அவர் அங்கிருந்து வர பார்க்கிறாரு இல்லைங்களா? ஏழாம் இடத்தை. வரக்கூடிய வாழ்க்கை துணையும் நல்ல குணமுள்ளவராகவும் நல்ல செயலுள்ளவராகவும் இருப்பார், சரிங்களா? ஏன்னா வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம் ஏழாம் அதிபதி, ஆதிபத்தியம். அப்ப இந்த ஏழாம் அதிபதி லக்னத்தில் உட்கார்ந்து வளர்பறை சந்திரனாய் லக்னத்தை ஏழாம் இடத்தை பார்க்கும்போது அமையக்கூடிய ஆணாக இருந்தால் வரக்கூடிய மனைவி, பெண்ணாக இருந்தால் வரக்கூடிய கணவன் நல்ல குணம் உள்ளவராகவும் நல்ல செயல் உள்ளவராகவும் இருப்பார். இது மட்டும் இல்லைங்க, இது மட்டும் இல்லை, நல்ல தோற்றம் உள்ளவராகவும் இருப்பார் ஜாதகர். தோற்ற பொலிவோடு இருப்பார் ஜாதகர். மட்டும் இல்லைங்க, ஜாதகருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையும் நல்ல தோற்ற பொலிவோட, ஜாதகருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையோ ஏற்கனவே வந்த வாழ்க்கை துணையோ, சரிங்களா? திருமணம் ஆனவங்களுக்கு வந்த வாழ்க்கை துணை, திருமணம் ஆகாதவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை, சரிங்களா? நல்ல தோற்ற பொலிவோடு இருப்பாங்க. பெண் ஜாதகமா இருந்தால் வரக்கூடிய கணவன் நல்ல தோற்ற பொலிவோட, மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய தோற்ற பொலிவோடு இருப்பார். அதே ஆண் ஜாதகமா இருந்தா வரக்கூடிய மனைவி தோற்ற பொலிவு மட்டும் இல்லைங்க, தோற்ற பொலிவு மட்டும் இல்லை, நளினத்தோடு இருப்பார், பார்க்கறதுக்கு லட்சணமாகவும் இருப்பார். வாழ்க்கை வரக்கூடிய மனைவி ஆண் ஜாதகத்தை வளர்பறை சந்திரன், சரிங்களா? இப்படி வளர்பறை சந்திரன் லக்னத்தில் உட்காரும் போது மகர லக்னக்காரங்களுக்கு நல்ல குணம், வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கும் நல்ல குணம், இவங்களுக்கு நல்ல தோற்ற பொலிவு, வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கும் நல்ல தோற்ற பொலிவு, சரிங்களா? இதுல இன்னொரு சிறப்பு என்ன தெரியுங்களா? வாழ்க்கை துணை தேடி வரக்கூடிய அமைப்பு மகர லக்னத்துக்காரர்கள், வளர்பறை சந்திரன் உட்கார்ந்து இருக்கிற மகர லக்னக்காரங்களுக்கு வாழ்க்கை துணை தேடி வரக்கூடிய அமைப்பு. ஏன் அங்க வாழ்க்கை துணை குறிக்கக்கூடிய அதிபதி தேடி வந்து லக்னத்தில் உட்கார்ந்து இல்லைங்களா? லக்னம் ஜாதகரை குறிக்கிறது இல்லைங்களா? ஜாதகரை தேடி வந்து ஏழாம் அதிபதி உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த ஜாதகருக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கை துணை தேடி வரக்கூடிய யோகம் அமைப்பு சிறப்பு. என்னடா மாப்பிள்ளைய சரியா ஒன்னும் கரெக்டா வந்து அமைய மாட்டேங்குது, என்னது
இன்னும் ஒண்ணு சரி நேரம் என்ன இப்படி இருக்குதா? ஒண்ணும் மாப்பிள்ளையே சரியா அந்த மாப்பிள்ளை, இந்த மாப்பிள்ளைன்னு பார்த்து ஒண்ணும் சரியா பொண்ணு கிடைக்காத காலத்திலேயே கூட அப்படி சலிச்சு கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இல்லைங்களா? அப்படி ஒரு சில ஜாதகங்களுக்கு நிலை இருக்கு. அப்படிப்பட்ட நிலை வளர்வரை சந்திரன் மகரம் எடுத்து உட்கார்ந்துருக்கும் போது பெண் ஜாதகத்துக்கு வராது. வராது. நல்ல மாப்பிள்ளையா சரியான பருவத்துல சரியான திருமண தசாபுத்தி வரும்போது எளிதாக அமைந்துவிடும். சிறப்பாக அமைந்துவிடும். சரிங்களா? அதேதான் ஆண் ஜாதகத்துக்கு. அது ஆண் ஜாதகத்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா ரொம்ப ரொம்ப முக்கியமான நல்லது. ஆண் ஜாதகத்தை பொண்ணு கூட மாப்பிள்ளை கிடைச்சா, ஆனா மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்கிறது இந்த காலத்துல எல்லாம் அடேங்கப்பா! அது சொன்னாலே வந்து அதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மனசு வலிக்கும். அது எனக்கு தெரியும். எத்தனையோ ஜாதகங்கள் நான் பார்க்கறேன். நான் பார்த்துட்டு அவங்க அவங்க பையனை பொறுத்த பொம்பளைகள்லாம் தாய்மார்கள்லாம் அம்மாலே கிட்ட அழுகும்போது இப்படியே அதை சொல்லி பண்றான்னு வைங்க. ஆனாலும் நான் இதனாலேயே கூட என்னடா ஜோதிடம் பார்க்கலாமா வேண்டாமானா கூட நான் மனசு விட்டுருவேன். அப்படி கண்ணீர் விட்டு அழுவாங்க கிட்ட. ஆனா வளர்வரை சந்திரன் மகர லக்னத்தில் இருக்கிற ஜாதகர்களுக்கு பெண் படலம் தேடும் என்பது அதிகமா இருக்கவே இருக்காது. என்னடா எத்தனை காலமா அலையிறோம், எங்கேயும் என்னடா பொண்ணே அமைய மாட்டேங்குது, என்னடா கல்யாணம் ஆகுமா ஆகாதாடா, என்னடா பொண்ணு ஒரு பொண்ணு ஏதோ ஒரு பொண்ணு ஜாதகம் பார்க்க வேண்டாம், ஒரு கிரகத்தையும் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய சமூகத்துல நாட்டுல வளர்வரை சந்திரன் வந்து மகர லக்னத்தில் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அந்த திருமண பருவத்துல சரியான நல்ல தசை நடக்கிற போது, திருமண யோக தசை நடக்கிற போது எளிதாக டக்குன்னு திருமண வாழ்க்கை அமைச்சு வாழ்க்கை துணை அமைச்சிடும். சரிங்களா? அப்படி ஒரு சிறப்பு யோகம் வளர்வரை சந்திரன் வந்து மகர லக்னத்தில் இருக்கிற ஜாதகர்களுக்கு அமைச்சு. சரிங்களா? அடுத்தது இன்னொரு ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அது என்ன சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கேட்டீங்கன்னா, வளர்வரை சந்திரன் வந்து மகர லக்னத்தில் இருக்கிற ஜாதகர்கள் மேல எதிர்பாலினத்தினர் வந்து ரொம்ப விரும்பி பழகுவாங்க, பிரியப்படுவாங்க. எதிர்பாலினத்தினர் பெண் ஜாதகங்கள ஆண் ஜாதகமா இருந்தா பெண்கள் வந்து பிரியப்படுவாங்க. சரிங்களா? ஆண் ஜாதகம் வந்து பெண்கள் பிரியப்படுவாங்க. பெண் ஜாதகமா இருந்தா ஆண்கள் பிரியப்படுவாங்க. இயல்பாவே ஆண்கள் பிரியப்படுவாங்க. ஆனா இந்த வளர்வரை சந்திரன் இருக்கிற போது அதிகமான ஆஃபர் இருக்கும். சரிங்களா? ரொம்பவும் ஒரு 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 ஈர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு இந்த மகர லக்னத்துல வளர்வரை சந்திரன் இருக்கிற பெண்களுக்கு சரி ஆண்களுக்கு சரி. பெண் ஜாதகமா இருந்தாலும் அதிகமாக ஆண்கள் வந்து இவங்க மேல விருப்பம் கொண்டவங்களா இருப்பாங்க. ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண்கள் இந்த ஆண் ஜாதகர் மேல அதிக விருப்பத்தையும் பிரியத்தையும் கொண்ட ஒரு அமைப்பு இந்த மகர லக்னத்துல வளர்வரை சந்திரன் இருக்கிற ஜாதகர்களுக்கு இருக்கும். சரிங்களா? இதுக்கு அடுத்தது இன்னொன்னுங்க, அது இதை விட வெரி 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 இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யம். ரொம்ப அது என்ன அப்படி ஒரு வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப சுவாரஸ்யம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7ஆம் அதிபதியாகி வளர்வரை சந்திரன் மகர லக்னத்தில் இருக்கிற ஜாதகர்களுக்கு அந்த தாம்பத்திய சுக ஈடுபாட்டு மேல அதிக ஆர்வம் இருக்கும். அதிக ஈடுபாடும் ஆர்வம் இருக்கும். சரிங்களா? காம உணர்வு மிகுதியா இருக்கும். சரிங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து களத்திர ஸ்தானம். திருமண ஸ்தானம், வாழ்க்கை துணை குறிக்கிற ஸ்தானம் களத்திர ஸ்தானம். களத்திர ஸ்தானம்னா ஆணும் பெண்ணும் இருவரும் வம்ச விருத்திக்காக உடலால் இணையக்கூடிய ஸ்தானம் 7ஆம் பாவம். சரிங்களா? வம்ச வளர்ச்சிக்காக இணையக்கூடிய பாவகம் அந்த 7ஆம் பாவம். அதோட இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வம்ச விருத்திக்கு காரணமான மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அங்கங்களில், உறுப்புகளில், பகுதிகளில் பிறப்பு உறுப்பை குறிக்கக்கூடிய பாவகம் அந்த 7ஆம் பாவகம். சரிங்களா? அப்படிப்பட்ட களத்திரத்துக்கும் இந்த மாதிரி உடல் அமைப்பு, உடல் அங்க பகுதிக்கும் உரிய அந்த 7ஆம் அதிபதி வந்து சரிங்களா ஜாதகரை குறிக்கிற லக்னத்தில் உட்காரும் போது அந்த ஜாதகர்கிட்ட அந்த தாம்பத்திய சுகபோகத்தின் மேல அதிகமான ஆர்வம் இயற்கையா இருக்கும். சரிங்களா? இது கடவுளுடைய அமைப்பு. சரிங்களா? இதுல இன்னொன்னு பாருங்க, மற்ற கிரகங்கள் வந்து ஒரு 7ஆம் அதிபதியாய் லக்னத்தில் உட்கார்றாங்க. இவர் யாருங்க? சந்திரன். அவரே உடல்காரகர் ஆயிடுறார், அவரே மனோகாரகர் ஆயிடுறார். அப்போ
அந்த களத்திர தாம்பத்திய பாவகத்தை குறிக்கிற அதிபதியாகி உடலுக்கும் காரணமாகி மனசுக்கும் காரணமாகி வந்து லக்னத்துல ஜாதகர் குறிக்கிற லக்னத்தில் உட்காருகிற போது உடல் மனம் எல்லாமே அந்த தாம்பத்திய அந்த போகத்துல அதிகமான நாட்டம் விருப்பம் உள்ள அமைப்பை இயற்கையா அவங்களுக்கு அமைஞ்சிருது, இயல்பா அமைஞ்சிருது. சரிங்களா? இதை விட இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த தாம்பத்திய போகத்தை பற்றிய அந்த அதை பத்திய கற்பனைகள் அதிகமா இருக்கு இவங்ககிட்ட. அதை பத்தி அதிகமா கற்பனை காணக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லா கிரகங்கள்லேயும் கற்பனைக்கு காரணமான கிரகம் சந்திர பகவான். கற்பனைக்கு காரணமான கிரகம் எல்லா கற்பனையும் கொடுப்பார். இந்த கற்பனை மட்டும் இல்லைங்க. அது கவிதை கற்பனை, இலக்கிய கற்பனை, நாடக கற்பனை, இயக்க டைரக்ஷன் கற்பனை, எல்லா உலகத்தில் என்னென்ன கற்பனை இருக்குதோ எல்லா கற்பனைக்கும் சந்திர பகவான் காரணம். அவர் 7க்கு அதிபதியாகி களத்தர ஸ்தானத்து தாம்பஸ்தானத்துக்கு அதிபதியாகி ஜாதகர் குறிக்கிற லக்னத்தில் உட்காரும் போது அந்த கற்பனைகள் ஜாதகர்கிட்ட அதிகமா இருக்கும். சரிங்களா? ஜாதகர்கிட்ட அதிகமா இருக்கும். இப்ப இதெல்லாம் வந்து ஒரு 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 திருமண சம்பந்தமான பலன்களை சந்திர பகவான் தர்றாரு. ஆனா அந்த 7க்குள்ள இது மட்டும்தான் இருக்குதா? 7க்குள்ள இந்த அமைப்பு திருமண அமைப்பு மட்டும்தான் இருக்கா? அது மட்டும் இல்லைங்க. அது மட்டும் இல்லை. நட்பு 7க்குள்ளதான் இருக்கு. நட்பு 7க்குள்ளதான் இருக்கு. அப்ப வளர்வரை சந்திரன் வந்து ஜாதகர் குறிக்கிற லக்னத்தில் உட்காரும் போது ஜாதகருக்கு நிறைய நட்பு வட்டம் இருக்கும். நல்ல நட்பு வட்டமா இருக்கு. சுபகிரகம் இல்லைங்களா? நல்ல நட்பு வட்டம் இருக்கும். ஆண்களாக இருந்தால் தோழர்கள், நல்ல தோழர் வட்டம். பெண்களாக இருந்தால் நல்ல தோழிகள் வட்டம். சரிங்களா? அதோட நட்பு மட்டும் இல்லை, வியாபாரத்தை குறிக்கிறது 7 தான். இந்த 7ஆம் அதிபதி லக்னத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறப்போ வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த அமைப்பு. மிகச்சிறந்த அமைப்பு. சிறந்த வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருக்கும். வியாபாரத்துல சிறப்பா இருப்பாங்க. வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகர்களுக்கு இருந்தா சிறந்த வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. வியாபாரம் நல்லா இருக்கும். அதுலயும் குறிப்பா பார்த்துட்டீங்கன்னா ஊர்வர போய் வியாபாரம் பண்றவங்களா இருப்பாங்க. பக்கத்தூர், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு இப்படி எல்லாம் போய் வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பை வளர்வரை சந்திரன் 7ஆம் அதிபதியாகி மகர லக்னத்தில் உட்கார்ந்து இருக்கிறப்போ மகர லக்னக்காரர்களுக்கு அப்படி ஒரு சிறந்த வியாபார அமைப்பை கொடுக்கும். வியாபாரம் பண்ணக்கூடியவங்க. சரிங்களா? அதோட அந்த 7க்குள்ள கூட்டு தொழிலும் இருக்கு. கூட்டு தொழிலும் நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. 7க்குள்ள கூட்டு தொழிலும் இருக்குது. இப்படி வளர்வரை சந்திரன் வந்து மகர லக்னத்தில் உட்காரும் போது அந்த சுபச்சந்திரனாகி தரக்கூடிய பலன்கள் எல்லாமே சுப பலன்கள். அந்த 7ஆம் பாவத்துக்கு உண்டான பலன்கள் எல்லாமே ஒரு வாழ்க்கை துணை தேடி வரக்கூடியது, சிறந்த திருமண அமைப்பு, நல்ல நட்பு வட்டம், வியாபாரம் நல்ல வியாபார அமைப்பு, கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு சிறந்த கூட்டு தொழில் அமைப்பு. ஆனா கூட்டு தொழிலின் போது கண்டிப்பா கூட்டு தொழில் பண்றவங்க தசாபுத்திய பார்த்துட்டு தான் கூட்டு தொழில் பண்ணணும். சாதகமான தசாபுத்தி இருக்கணும். உங்களுக்கு மட்டுமில்ல, பார்ட்னருக்கும் கூட்டாளிக்கும் தசாபுத்தி பார்த்து நல்ல தசாபுத்தி இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த 7ங்கிறது லைஃப் பார்ட்னர் மட்டுமல்ல, தொழில் பார்ட்னரையும் குறிக்கக்கூடிய இடம் 7. இப்படி வளர்வரை சந்திரன் 7 இருக்கிறப்போ 7க்குடைய காரகத்துவங்கள் 7க்குடைய தன்மைகள் எல்லாமே நல்ல பலன்களா ஜாதகர் கொடுத்துருவார். தேய்வரை சந்திரன்கிற போது அதுக்கு எல்லாமே எதிர்மறையா நேர்மறையா பண்ணிடுவார். சரிங்களா? வளர்வரை சந்திரன் போது என்ன பண்றோம்? வாழ்க்கை துணை தேடி வருகிறோம். தேய்வரங்கிற போது வாழ்க்கை துணை தேடி அலைகிறோம். சரிங்களா? அதே திருமணம்ங்கிறது ஒரு போராட்டமாயிரு. திருமணமானாலும் கொஞ்சம் போராட்டத்தை கொடுத்துருவார். சரிங்களா? இப்ப வளர்வரை சந்திரன் நல்ல நட்பு வட்டங்கிறான். தேய்வரை சந்திரங்கிற போது நட்பு வட்டம் அமைகிறதே கஷ்டம். அமைஞ்சாலும் அது ஆகாத நட்பு வட்டமா இருக்கு. வியாபாரம் நல்லா இருக்குங்கிறோம் வளர்வரை சந்திரன். தேய்வரை சந்திரனுக்கு சரி இருக்காது. கூட்டு தொழில் நல்லா இருக்குங்கிற வளர்வரை சந்திரனுக்கு. தேய்வரை சந்திரனுக்கு அது வேட்டு தொழில் ஆகி போயிருக்கு. சரிங்களா? இதுதான் இது சுப பலன்களா கொடுக்கும். தேய்வரை சந்திரன் அசுப பலனா கொடுக்கும். சரி, எல்லாமே வளர்வரை சந்திரனை பிறக்க முடியுமானா தேய்வரை சந்திரன் தேய்வரை சந்திரன் பிறந்தான் ஆவாங்க. 5 நாள் வளர்வரை, 5 நாள் தேய்வரை. அப்ப 5 நாள் அப்ப வளர்வரை சந்திரன் பிறக்கிறவங்க இருந்தான் ஆவாங்க. பாதிக்கு பாதி பிறப்பாங்களா இல்லைங்களா? அப்ப அப்படி எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வளர்வரை சந்திரனுக்கு ஒரு குருவுடைய பார்வை கிடைத்து விட்டார். ஆனா பார்வை மட்டும்தான் கிடைக்கும், சேரக்கூடாது. சரிங்களா? ஏன்னா மகரத்துல சந்திரபவன் இருக்கும்போது குரு வந்து உட்கார்ந்தாருன்னு வைங்க, குரு சந்திரன் சேர்றது நல்ல யோகம் தான். ஆனா மகரத்துல குரு உட்கார்ந்தாரு குரு நீசமாயிருவார் இல்லைங்களா? நீசமாயிருவார் இல்லைங்களா? அதனால குரு வந்து மகரத்துல சந்திரனோடு சேராமல் ஏதோ ஒரு இடத்துல இருந்து பார்த்தால் வளர்வரை சந்திரன் தரக்கூடிய அந்த யோக பலன்களை தேய்வரை சந்திரனும் ஓரளவுக்கு ஜாதகருக்கு தந்துடுவார்.
சரிங்களா? தந்துடுவார். சரி, குரு பார்க்கல என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லைங்களா? குரு பார்க்காவிட்டாலும் சுக்கிரன் கூட இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சுக்கிரனும் புதனும் கண்டிப்பா சந்திரன் கூட இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. தேய்பிறை சந்திரனோட, வளர்பிறை சந்திரனோட இருக்க மாட்டாங்க. ஏன்னா வளர்பிறை சந்திரன்கிற போது சுக்கிரன் பார்க்கிற நிலையில் வேணா இருப்பார். சேர நிலையில தேய்பிறை சந்திரன் இருக்கிற போது சுக்கிரனோ புதனோ கூட இருக்கிற வாய்ப்பு இருக்கு. சுக்கிரன் இருந்துட்டா வைங்க, சுக்கிரன் கொடுத்துட்டாருங்க, மிக சிறப்புங்க, அற்புதமான சிறப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சுக்கிரன் வந்து அந்த மகர லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி ஆயிடுவார், யோகாதிபதி ஆயிடுவார். சரிங்களா? பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, திரிகோண ஸ்தானாதிபதி, லட்சுமி ஸ்தானாதிபதி, யோகாதிபதியாகி லக்னத்தில் உட்கார மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய யோகம். சரிங்களா? அப்படி லக்னமும் சிறப்படைஞ்சிடும். லக்னம் நல்ல சுப வலிமை, யோகாதிபதியே லக்ன பாவத்தில் வந்து லக்னத்துக்கு சுப பாவகமான 5ஆவது உட்கார்றது அற்புதமான யோகம். இதோட சேர்ந்து தேய்பிறை சந்திரனும் நல்ல தன்மைக்கு வந்து, ஒளித்தன்மைக்கு வந்து, வளர்பிறை சந்திரன் தரக்கூடிய நல்ல பலன்களை தேய்பிறை சந்திரனும் சுக்கிரனால் தந்து விடுவார் என்று சொல்லி, இப்படிப்பட்ட அமைப்புல சுக்கிரன் வந்து அந்த தேய்பிறை சந்திரனோடு இருக்கும்போது லக்னத்துல சுக்கிரன் உட்கார்றது இன்னும் சிறந்த யோகம். தேய்பிறை சந்திரனும் வளர்பிறை சந்திரன் போல நல்ல பலன்களை தருவார் என்று சொல்லி, அடுத்த காணொளியில் வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்யுங்கள். செய்தவர்களுக்கு நன்றி, வணக்கம், விடைபெறுகிறேன்.